வணக்கம் நண்பர்களே. திமுகவுக்கு பாடம் எடுத்த சிஎம் விஜய். ஆட்சிக்கு வந்த ஒரே மாதத்தில் தமிழக ஆளுநரை எப்படி கையாள வேண்டும் என்பதை இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த திமுகவிற்கு பாடம் கற்றுக் கொடுத்திருக்கிறார் முதல்வர் விஜய். கடந்த 5 வருட திமுக ஆட்சியில் தொடர்ந்து தமிழகத்தில் இருந்த 2 ஆளுநர்களிடமே முரண்பாடுகள் செயல்பட்டு வந்தது திமுக அரசு. குறிப்பாக மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதை தவிர்த்து ஆளுநரிடம் தொடர்ந்து மோதல் போக்காகவே கடைபிடித்து வந்த திமுக செயலை தமிழக மக்கள் விரும்பவில்லை. இந்த நிலையில் ஆட்சி பொறுப்பு ஏற்று இருக்கும் முதல்வர் விஜய் வீணாக மத்திய அரசிடம் தமிழக ஆளுநரிடமும் முரண்பட்டு சண்டையிட்டு காலத்தை கழிக்காமல் ஆளுநரிடமும் மத்திய அரசிடமும் இணக்கமாக சென்று தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் தமிழக மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களையும் செய்வதிலேயே முக்கிய பங்காற்றி வருவது முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநர் பேசிய உரையை எடுத்துக்காட்டாக அமைஞ்சது. குறிப்பாக கடந்த கால திமுக ஆட்சியில் ஆளுநருக்கான உரையில் பல வார்த்தைகளை தவிர்த்துவிட்டு முன்னாள் ஆளுநர் RN ரவி பேசியதில் பெரும் சர்ச்சை ஏற்பட்டது. ஆனால் தற்போதைய தாவேக ஆட்சியில் தாவேக அரசு கொடுத்த ஆளுநர் உரையை அப்படியே வாசித்துவிட்டு சென்றிருக்கிறார் ஆளுநர் என்று சொல்லப்படுது. அந்த வகையில் தமிழக அரசின் நிர்வாக சுமூகத்திற்காக தன்னுடைய அரசியல் ராஜதந்திரம் மூலம் மத்திய அரசிடம் தமிழக ஆளுநரிடமும் தேவையற்ற மோதல் போக்க கைவிட்டு முதல்வர் விஜய் இணக்கமாக சென்றதின் விளைவா தற்போதைய அரசு கொடுத்த ஆளுநர் உரையை அப்படியே தமிழக ஆளுநர் பேசியிருக்கிறார் என்றும், இது கடந்த காலத்தில் ஆட்சி செய்த திமுகவிற்கு இது ஒரு பெரிய பாடம் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். குறிப்பாக வழக்கமாக சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் பொழுது ஆளுநர் உரையை ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆயுதமாக ஆளும் கட்சியினர் அல்லது எதிர்க்கட்சியினர் பயன்படுத்தி அதை ஊதி பெரிதாக்குவார்கள். கடந்த கால திமுக ஆட்சியில் ஆளுநர் உரைக்கு எதிராக அரசியல் ஆயுதமாக பயன்படுத்திய திமுக சமீபத்தில் நடந்த தாவேக அரசின் ஆளுநர் உரையை மிகப்பெரிய அரசியல் ஆயுதமாக பயன்படுத்த திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் முதல்வர் விஜயின் ராஜதந்திர நகர்வுகள் திமுகவுக்கு ஆளுநர் உரையை வைத்து அரசியல் செய்ய வழி கொடுக்கல. குறிப்பாக சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையின் போது எந்த ஒரு சிறு சலசலப்பும் இல்லாமல் எதிர்க்கட்சிகள் ஆளுநர் உரையை எந்த வகையிலும் விமர்சனம் செய்து தாவேக அரசை பொம்மை அரசு என்றோ அல்லது டம்மி அரசு என்றோ பேச வாய் திறக்காதபடி தவிடுபொடியாக்கிவிட்டார் முதல்வர் விஜய். குறிப்பாக தமிழ்த்தாய் வாழ்த்து மற்றும் தேசிய கீதம் இதை இரண்டையும் வைத்து ஆளுநர் உரையின் போது அரசியல் செய்யலாம் என்று நினைத்த திமுகவிற்கு அது பலனளிக்கவில்லை. தாவேக அரசு எந்தவித வீண் பிடிவாதமின்றி ஆளுநரின் நியாயமான ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு அந்த விவகாரத்தில் மிக நேர்த்தியாக முற்றுப்புள்ளி வைத்து அரசியல் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டது தாவேக அரசு. ஆளுநர் மாளிகை தரப்பில் தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாடிக்கொள்ளுங்கள், அதற்கு பதிலாக தேசிய கீதை ஆரம்பத்திலும் இறுதியிலும் என 2 முறை பாடிவிடுங்கள் என்று முன்வைக்கப்பட்ட கருத்தை தாவேக அரசு எந்தவித தயக்கமின்றி பரஸ்பரம் மரியாதையோடு ஏற்றுக்கொண்டதாக சொல்லப்படும் நிலையில் மத்திய மாநில அரசுகளின் இணக்கத்திற்கு இது மிகப்பெரிய சிறந்த உதாரணம். குறிப்பாக தமிழ்நாட்டின் பெருமையும் தன்மானமும் காக்கப்படும் அதே வேளையில் தேசத்தின் இன்றியமையாமையும் இறையாண்மையும் போற்றப்படும் என்பதில் முதல்வர் விஜய் சமீபத்தில் நடந்த ஆளுநர் உரையில் தமிழக மக்களுக்கு